குட் ஈவினிங் கைஸ். எல்லோரும் காமனாக வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப்பில் வந்து நார்மலாக நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதாகட்டும், அதில் வந்து உங்களுடைய எரர் வந்து கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணி பண்ணணும். எவ்வளோ ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணீங்க, அதெல்லாம் என்ன சால்வ் பண்ண முடியலன்னு சொல்லி லிங்க்டின்ல அப்டேட் பண்ணணும். அப்போ தான் வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸை கிடைக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எடுத்த அவுட்புட்டை மட்டும்தான் நீங்கள் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ஃபேஸ் பண்ண எரரை பற்றி நீங்கள் போடவே மாட்டேங்கிறீங்க. ஆனால் எரர் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி போடணும். ஸோ அதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்ன் டீமில் நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேன். நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு பர்பஸாக ஒரு வேலையே செய்யலை சில இடத்துல. சிலருக்கு வந்து நான் வந்து லைவ் கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைக்கு ஓரளவுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. ஆனால் டெய்லியுமே கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் சரியாகவே ரெஸ்பாண்ட் பண்ணுறதே இல்லை. கிளைண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. ஏன்னா இதை நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப இதாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா சில தவறுகள் இருக்குன்னா அதை திருத்தி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கிளைண்ட் வந்து ஒரு விஷயம் கேட்குறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரணுங்கிறாரு. அந்த அவுட்புட் வர வைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஒரு வேளை அந்த அவுட்புட் வரல அப்படின்னா, அந்த அவுட்புட் வர வைக்க வேண்டிய தேவையான லேப் எக்ஸசைஸ் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க. அந்த லேப் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த கிளைண்ட்டுக்கு தேவையான அவுட்புட்டை நீங்கள் கொண்டு வந்தே ஆகணும். அந்த கிளைண்ட்டுக்கு தேவையான அவுட்புட்டை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் கரெக்டான பாதையில் போகிறீங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்கள் கரெக்டான பாதையில் போகலன்னு அர்த்தம். ஸோ அதனால் அதை ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.